அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இந்த ஆண்டு நிறைவாக இருந்ததா? நேற்று நிறைவாக கொண்டாடினீங்களா? பெரியவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே பிளெஸ்ஸிங் வாங்கினீங்களா? அதுதான் மக்களை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இந்த நாள் ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நம்ம வேண்டணும் ஒவ்வொரு நாளும், இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 4, இறை வார்த்தை 4 - 7 முடிய. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தை என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர். இது கடவுளின் செயலே. பிரைஸ் தி லார்ட். நாம் உரிமை பேர் மக்கள் இல்லையா? அடிமைகளின் மக்கள் அல்ல. அப்போ நாம் கடவுளை சார்ந்து இருக்கும்போது நமக்காக தூய கண்ணியிடம் ஒரு மகனை பிறப்பித்து அந்த மகன் மூலமாக நம் பாவங்களுக்கு கழுவாய் தேட வைத்தார் அல்லவா? அதற்கு நாம் கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி சொல்லும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது இல்லையா? அந்த ஆசீர் தான் இறைவன் தருகின்ற பெரிய ஆசீர். அந்த ஆசீரை கொண்டு தான் நாம் நிறைவாக வாழவும் முடியும். அப்போ அந்த ஆசீர் யாருக்கு வேணும்? கடவுளை அப்பா தந்தை என்று அழைப்பவர்களுக்கு வேண்டும். நாம் அவரை அப்பா தந்தை என்று அழைக்க உரிமை தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் உரிமை பேர் உடையவர்கள், அடிமைகள் அல்ல, இறைவனுடைய பிள்ளைகள் நாம். அப்போ பிள்ளைகள் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர் கண்டிக்க வேண்டும் நம்மளை. அப்படி கண்டித்தால் தான் நாம் ஒழுங்குள்ள பிள்ளைகளாக இருப்போம். இல்லை என்றால் இல்லை. உண்மையா பொய்யா? ஆம். அப்போது நாம் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். திருச்சட்டத்திற்கு இறைவனே உட்பட்டு தந்தையின் வரப்பிரசாதத்தை பெற்று இவ்வுலகில் மனிதனாக பிறந்து மனித ரூபிலிருந்து நாம் என்னென்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், நோவுகள், நொடிகள் எல்லாம் அடைகிறோமோ அதை எல்லாமே அவர் அடைந்தார். இல்லை என்று சொல்ல முடியாது இல்லையா? அதற்கப்புறம்தான் அவர் மரிக்கிறார். எதற்காக? நம் பாவங்களுக்கு கழுவாயாக. அப்போது நமக்காக அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உற்று நோக்க வேண்டும். அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நிறைவான ஆசீர் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் கடவுளை சார்ந்தவர்களா, கடவுளுடைய பிள்ளைகளா, உரிமை பேறு மக்களா, அப்படி நினைவு கூர்ந்தால் எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு தந்ததற்கு கோடான கோடி நன்றி. ஆமாண்டவரே, வல்லவரே, நல்லவரே, பாதுகாப்போரே, பலப்படுத்துவோரே, தேற்றுவோரே, திடப்படுத்துவோரே, தாங்குவோரே, தப்பிப்போரே, ஏந்துவரே. ஏனென்றால் நாங்கள் உரிமை பேறு மக்கள் அல்லவா? உங்களுடைய கரத்தில் எங்களை வைத்து கொண்டு கண்ணின் மணி போல் எங்களை நீர் பாதுகாக்கிறீர். அதற்கு நன்றி கூறும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறது ஆண்டவரே. இந்த வழிநடத்துதலை நாங்கள் மட்டும் நிறைவடையாமல் பிறருக்கும் அந்த வழிநடத்தலை கொண்டு அவர்களையும் நிறைவடை செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.